ஸோ எல்லாருமே 4th டே வந்து வெயிட் கம்பல்சரி எல்லாருமே அனுப்பிடுங்க. ஏன்னா 4th டேல வந்து யார் வந்து லீடிங்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். டே 2 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போதான் வந்து நான் ஒர்க் அவுட் முடிச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து எல்லாமே அப்டேட் பண்றீங்க. இந்த காம்படிஷன்ல ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து நல்லாவே அப்டேட் பண்றீங்க. ஸோ இதோ இன்ட்ரெஸ்டோட இன்னும் ஒரு 5 days, இன்னைக்கு டே 2ங்களா, இன்னும் ஒரு 5 days தான் இருக்கு. இதோ இன்ட்ரெஸ்டோட நீங்க வந்து தினமும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ நம்ம குரூப்ல இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து நம்மளோட யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். சரி, இவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க ஏதோ ஒன்று உங்க லைஃப்ல வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த டைம் நம்ம ஒரு காம்படிஷன் ஆரம்பிக்கும் போது அதுல அவங்க வந்து கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் சொல்றேன். நீங்க நிறைய வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றீங்க, மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ஃபீல் குட்டா இருக்குன்னு சொல்றீங்க. அதை வந்து கமெண்ட்ல பண்ணீங்கன்னா மற்றவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால அந்த ஒரு ரீசன் தான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கு டே 2ஓட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாரும் வெயிட் பார்த்துருப்பீங்க, ஷாக் ஆகிடாதீங்க. ஏன்னா நம்ம நேற்று வந்து 70.65 இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 70.75 வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம 17.50 இருந்தோம். ஸோ 100 கிராம்ஸாக ஏறிட்டு வருதுன்னு சொல்லி நினைக்காதீங்க, நினச்சி பயந்துடாதீங்க. ஏன்னா நான் இன்னும் வந்து காலை கடனை வந்து முழுசாக முடிக்கல. ஸோ அதனால தான் அந்த ரீசன் இருக்கும். அதனால தான் எம்டி ஸ்டொமக்கில் உங்கள் வெயிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து நம்ம டயட்ல இருக்கிறதுனால வந்து நார்மலாகவே வந்து மோஷன் போடுறத விட நம்ம டயட்ல இருக்கும்போது வந்து மோஷன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். அதனால நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல. நாள் போக போக நீங்கள் ஃபைபர் அதிகமாக எடுத்துக்க வந்து அது எல்லாமே சரியாயிடும். ஸோ அந்த ரீசன் தான் இது. ஆனால் இந்த 7 daysக்குள்ளே வந்து நம்ம திரும்ப வந்து ஒரு 1/2 kg வந்து கம்மி பண்ணிடுவோம். அதை பற்றி நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ இதனால தான் ரீசன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ரீசன்லாம் வந்து நம்மளுக்கு அடுத்த நாள் வந்து வெயிட் அதிகம் பண்ணி காமிக்கிறது. 100 grams 100 grams அப்புறம் 200 gramsலாம் அதிகமாகுது. இந்த மாதிரி ரீசன்னால தான். பாத்ரூம் ஒழுங்காக போகாது. அப்புறம் வந்து நைட்டு நிறைய நீங்கள் எந்திரிக்கும் போது ஒரு 4 மணி 3 மணி போல் எந்திரிக்கும் போது தண்ணி நிறைய குடிக்கிறது. ஸோ அதனால் அந்த மாதிரி ரீசன்னால தான் நம்மளுக்கு மார்னிங் அந்த வெயிட் அதிகமாக காமிக்கும். ஸோ வேற எந்த ரீசனும் கிடையாது. ஸோ இந்த டே வெயிட் வந்து நீங்கள் வீக் எண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் எம்டி ஸ்டொமக் வந்து சியா வாட்டர் எடுத்துக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நேற்று வச்சு மட்டன் இருந்துச்சு, அதுவும் ஒரு இட்லி, 2 முட்டை, கொஞ்சம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. ஸோ இதான் இன்னைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம மேப்பை வந்து காய் தான் சமைக்கணும், செஞ்சு முடிச்சுட்டு அதான் சாப்பிடணும். ஸோ இப்போ இதை எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைக்கு போய் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ கடையிலேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சமையல் கட்டுலேருந்து பொண்ணுங்களுக்கு எப்போதான் ஒரு விடுதலை கிடைக்குமே தெரியல. போடுவேன் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு சமைச்சு கழுவி சமைச்சு முடிச்சுட்டு ஸோ ஆஃப்டர்நூன் நான் வந்து இந்த காய் மட்டும் தான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம மார்னிங்கே வந்து சாப்பிட்டோம் இல்லைங்களா, அதனால இந்த காய் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். A few moments later. ஹாய், நம்ம வந்து டே 2 வந்து சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் நல்ல அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. நிறைய எல்லாருமே வந்து நம்ம குரூப்ல ஜாயின் பண்ண எல்லாருமே ஓரளவுக்கு வந்து என்னென்ன பண்றீங்க, என்னென்ன வீட்டில் இருக்கு சரி அப்டேட் போட்டே இருக்கீங்க. ஸோ இது வந்து டே 2ஓடது. இது இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெயிட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து வெயிட் போடல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஸ்டார்டிங் வெயிட் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். இது செகண்ட் டேவோட வெயிட் தான். ஸோ இதுக்குன்னு தனியாக நான் ஒரு போய் நோட் போடுறேன். ஏன்னா இது கடையில இருந்து நோட்ல இருந்து பண்ணி வச்சு எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுக்குன்னு வந்து நான் போய் வீட்டில் போய் நோட் போட்டுருவேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கான வெயிட். ஸோ எல்லாருமே 4th டே வந்து வெயிட் கம்பல்சரி எல்லாருமே அனுப்பிடுங்க. ஏன்னா 4th டேல வந்து யார் வந்து லீடிங்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அதனால சிலருக்கு வந்து நல்லா வெயிட் கம்மியா இருக்கும், 1 kg 1 டேலே கம்மியாகும். ஒரு சிலருக்கு வந்து 100 grams கம்மியா இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து வரி பண்ணிக்காதீங்க, நம்ம எல்லோ பண்றோம் நம்ம வந்து நம்மளுக்கு கம்மியாக மாட்டேது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட்டா நிறைய வாட்டர் கண்டென்ட் உள்ள இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வெயிட் லாஸ் வந்து நடக்குது. அது வந்து வெயிட் லாஸ் தானே தவிர ஃபேட் லாஸ் கிடையாது. ஸோ அதை அவங்க வந்து இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கதே வந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அது 2 நாள்ல வந்து வாட்டர் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால வந்து அதை பத்தி வரி பண்ணிக்க தேவையில்ல. ஃபேட் லாஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து பர்மனண்டா இருக்கும்.
வெயிட் லாஸும் நீங்க பண்ணிட்டீங்கனாலே வந்து அது வாட்டர் லாஸ் அந்த மாதிரி போயிடும். ஃபேட் லாஸ் பண்ணாதான் உங்களுக்கு இன்னுமே நல்லது. 100 கிராம்ஸ் வந்து கம்மியானாலும் பிரச்சனை இல்லை, நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு எனக்குலாம் பாத்தீங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அதை பத்தி வந்து பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து புரோட்டீன் நிறைய எடுத்துக்கிறோம், நம்ம வந்து நல்லா சாப்பிடுறோம், நல்ல லைஃப் ஸ்டைல இருக்கும், நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அது பிரச்சனை இல்லை. நம்ம வீக் எண்டப்ப நம்மளுக்கு வந்து நார்மலா வந்து வெயிட் கம்மியாடி அப்படின்னு போது. ஸோ இதுதான் வந்து டே 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் பேர் நான் டிக் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பேர் அப்டேட் பண்ணல. ஸோ அப்டேட் பண்ணா எனக்கு டே 2 வந்து நம்ம சூப்பரா முடிச்சிருவோம். ஸோ என்ன டவுட்னாலும் என்கிட்ட மறக்காம கேளுங்க, நான் கண்டிப்பா வந்து வீடியோல தான் நான் வந்து பதில் சொல்லுவேன். இன்னைக்கு வந்து டெலிகிராம்ல இருக்கிற குரூப்லுமே தெரியும், சிலருக்கு நான் சொல்லிடுவேன் டக்குன்னு உடனே. சிலருக்கு வந்துன்னா நம்ம வந்து நிறைய தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக நான் வீடியோல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லுவேன். ஸோ அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. முடிச்சுட்டு நான் வந்து இன்னைக்கு மதியம் நான் லட்சு சாப்பிட மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங்கே வந்து நல்லாவே சாப்பிட்டோம், ஒரு இட்லி 2 முட்டை கொஞ்சம் மட்டன். அதனால வந்து நான் மதியம் வந்து மோர் மட்டும் எடுத்துக்கலான்னு இருக்கேன். இந்த காய் சமைக்கலாம்னு எடுத்து வச்சேன், ஆனா என்ன சமைக்க முடியல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள எங்க கால் வந்துருச்சு ஒர்க்குறது. ஸோ அதனால வந்துட்டேன். நம்ம போய் சமைக்கிறதுன்றது முடியாத விஷயம். ஸோ மதியம் வந்து மதியம் வந்து நம்ம மோரா குடிச்சிட்டு ஈவினிங் வந்து இந்த காய் ஏதாவது சமைக்க ட்ரை பண்றேன் நான். ஸோ என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். 2 hours later. பாத்தீங்கன்னா கரெக்டா 4:30 நம்ம இப்பதான் வந்து சாப்பிட போறோம். மார்னிங் சாப்பிட்டோம், அப்புறம் இப்பதான் சாப்பிடுறோம். ஸோ இதோட அவ்வளவுதான் டின்னர் நம்ம முடிச்சிடும் 4:30. நிறைய கேரட்டு ஆனியன்லாம் போட்டு வெஜ் தோசை, ஒரே ஒரு தோசை தான், அப்புறம் 2 முட்டை, கொஞ்சமா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி மார்னிங் அரைச்சதுதான். ஸோ இதை வச்சுதான் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். நீயோட டின்னர் முடிஞ்சு. ஆனா என் காய் பாருங்க, அனாதையா இங்க உட்காந்துருக்கு, செய்யறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ சாப்பிட்டு இப்போ சீக்கிரமா நம்ம கடைக்கு போகணும். போயிட்டு நான் நைட் வந்து தான் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சு ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியல. ஸோ கடைக்கு போகணும். ஸோ கடைக்கு போகலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6:15 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சி நான் வீட்டுக்கு வந்தேங்களா. ஸோ நடந்துடலாம்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கேன். நடந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 ஆயிடுச்சு. நம்ம ஒரு 6:30 நடக்க ஆரம்பிச்சோம்ல. முன்னெல்லாம் நான் 10,000 ஸ்டெப் ஒரு நாளைக்குள்ள முடிச்சிருவேன், ஏன்னா நான் அப்போ வீட்டில் இருப்பேன். நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்கேன். அதனால என்னால் நடக்க முடிஞ்சிச்சு. இப்போ ஒர்க் போகிறதுனால என்னால் சுத்தமாக நடக்க முடியதில்லை. இந்த 1/2 மணி நேரம் நடக்கிறது பெரிய விஷயமா இருக்குது, எனக்கு டைம் இல்லை, அதனால தான். ஸோ ½ வந்து வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லாருமே 10,000 ஸ்டெப் கிட்ட வந்து வர்றீங்க, ரொம்ப பெரிய விஷயம். உண்மையாலுமே அது நடக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இன்னுமே உங்களை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் அந்த விஷயத்துக்காக. ஸோ நம்ம இன்றைக்கி வாக்கிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சது. நம்ம 4:30 மணிக்கு சாப்பிட்டதுனால நைட் டின்னர் கிடையாது. ஸோ இப்போ எனக்கு பெருசாக பசியும் இல்லை, அதனால் நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஸோ நாளைக்கு வந்து வெயிட்டு கம்மியாக தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய் பாய், டாடா, குட் பை, கயா.